சர்வாதிகி பேர் கொடுக்குறார். சர்வாதிகி அப்படின்னா எல்லா சர்வ காரணங்களுக்கும் காரணமா இருக்கிறதுனால சர்வ ஆதிகி அப்படின்னு சொல்லி அர்த்தம் கொடுக்கிறார். இன்னொரு அர்த்தம் கொடுக்கிறார். சர்வாதிகி அப்படின்னா எல்லா பலன்களுக்கும் அவர் தான் காரணமா இருக்கார். பகவான் என்ன பண்றாரு, நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறார். அவர் வெறும் மோட்சத்தை மட்டும் காட்டல. மோட்சம் அப்படிங்கிறது கடைசியில கொடுக்கறது. இந்த உலகத்துல வாழ்க்கணுமே. நீங்க என்ன சொல்லுவாங்க, நிறைய பேர் கேட்பாங்க, சுவாமிஜி நீங்க பார்த்தாலும் மோட்சம் மோட்சம் சொல்லிட்டு இருக்கீங்க, சாகிறதுக்கு அப்புறம் விஷயத்த பேசிட்டு இருக்கீங்க, சாகும் போது இங்க உயிர் வாழ்றதா பேசுங்க சுவாமிஜி அப்படின்னு கேட்பாங்க. அப்ப உயிர் வாழும் பொழுது நமக்கு தேவையான விஷயத்தெல்லாம் யார் தான் கொடுக்கறது? பகவான் தான் கொடுக்குறாரு. ஸோ பகவான் என்ன பண்றாரு, தன்னை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து கடைசி தன்னையை கொடுத்துறாரு. இன்னைக்கு துவாதசி இல்லையா? ஸோ துவாதசி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, பொதுவா அகத்திக்கீரை கொடுப்பாங்க. யாருக்கு? பசுமாட்டுகளுக்கு கொடுப்பாங்க. அகத்திக்கீரை பசுமாட்டுக்கு துவாதசி கொடுத்தா ரொம்ப புண்ணியமான விஷயம். ஸோ என்ன பண்ணுவாங்க, பசுமாட்டுக்கு கூப்பிட்டு கொடுக்கணும். பசுமாட்டுக்கு எப்படி கூப்பிடுறது? பசுமாடே வா, அகத்திக்கீரை சாப்பிட கூப்பிட முடியும்? வராது. எதை காட்டணும்? எந்த கீரையை காட்டணும்? புளிச்சக்கீரையை காட்டி அகத்திக்கீரை கொடுக்க முடியாது. எந்த கீரையை காட்டணும்? அகத்திக்கீரை தான் காட்டணும். அகத்திக்கீரையை காட்டு கூப்பிடுறோம். பசுமாடு பக்கத்துல வருது. கடைசியில் எதை கொடுக்கணும்? அகத்திக்கீரை தான் கொடுக்கணும். மறுபடியும் கருவேப்பிலை கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அகத்திக்கீரையை காட்டி அந்த பசுமாட்டை பக்கத்தில் இழுத்து கடைசியில் எதை கொடுக்குறோம்? அகத்திக்கீரையை கொடுத்துறோம். ஸோ பகவான் அதான் பண்றார். பகவான் முதல்ல தன்னையே காட்டிக்கிறார். தன்னுடைய நாமம் ரூபம் குணம் லீலைகளை காட்டுறார். நம்மள ஈர்க்கிறார். இழுத்து நம்மளுக்கு என்ன கொடுக்குறார்? கடைசியில அதே கொடுத்துறாரு இல்லையா? பகவான் எதை காட்டுறாரோ அதான் கொடுக்குறாரு. ஸோ இங்க சாதனமும் ஒண்ணுதான், சித்தியும் ஒண்ணுதான், வழியும் ஒண்ணுதான், பலனும் ஒண்ணுதான். ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. சர்வாதிகி அப்படின்னு அர்த்தம் கொடுக்குறாரு. இங்க உபாயம் ஒண்ணுதான், உபயம் ஒண்ணுதான். சகல பல பிரதோகோ விஷ்ணு அப்படின்ற அர்த்தம் கொடுக்குறார். ஸோ இப்படியாக நாம் பகவானை தனியா எங்கேயோ போய் அடையணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இங்கேயே நம்ம ஹரிநாமம் பண்றோம் இல்லையா, இதுவே பகவானை அடைந்ததுக்கு சமம் தான். பகவானை பத்தி கேட்கிறோம் இல்லையா, இங்கேயே நம்ம பகவான் அடைஞ்சிட்டோம். பகவானை பார்க்கிறோம் இல்லையா, இதுவே பகவான் அடைஞ்சது சமம் தான். இது கர்மத்துல இப்படி கிடைக்காது. கர்ம காலத்துல நீங்க யஜ்யம் பண்ணா சொர்க்கத்துக்கு போவீங்க, தானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் இல்லையா? இது ஞானத்துல இப்படி வராது. ஆனா பக்தியில மட்டும் ரெண்டுமே ஒண்ணுதான், வழிமுறையே ஒண்ணுதான், பலனும் ஒன்றாக இருக்கு. அதனால இதுக்கு பேரு சர்வாதிகி அப்படின்னு பேர் கொடுத்துருக்கு.